Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.22 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சீக்வன்சஸோட ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 1, செகண்ட் டேர்மோட வேல்யூவும் 1 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. an is equal to an minus 1 divided by an minus 2 plus 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு a1 a2 கண்டுபிடிச்சி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம a3 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா நான் என்னுக்கு பதிலாக 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a3 is equal to a, எல்லா இடத்துலையுமே 3க்கு பதிலாக என்னுக்கு பதிலாக 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a3 minus 1 அடுத்து a3 minus 2 plus 3 இந்த ஜென்ரல் டேர்மில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a3 minus 1ஓட வேல்யூ 2 divided by a3 minus 2ஓட வேல்யூ 1 plus 3. a2ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். a1ஓட வேல்யூ 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் plus 3. அப்படின்னா 1 divided by 1 plus 3ஓட வேல்யூ 4. அப்படின்னா a தேர்டு வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1 divided by 4. அடுத்து ஃபோர்த்து டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a4 minus 1 divided by a4 minus 2 plus 3. அப்படின்னா a4 minus 1 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3. அடுத்து a4 minus 2 என்னென்னு பார்த்தோம்னா 2 plus 3. அடுத்து a3ஓட வேல்யூ 1/4ங்கிறத கண்டுபிடிச்சேன், அது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். a2ஓட வேல்யூ வந்து 1 plus 3. அப்படின்னா 1 divided by 4, 1 plus 3ஓட வேல்யூ 4. அப்படின்னா எனக்கு 4 வந்து எனக்கு இந்த 4 எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிறப்போ 1 divided by 4னே கிடச்சிருக்கும். அப்படின்னா 4 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 16 கிடைக்கும். அப்படின்னா 1 divided by 16 கிடச்சிருக்கும். இது ஃபோர்த்து டேர்ம். ஃபிஃப்த்து டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப என்னுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a5 minus 1 divided by a5 minus 2 plus 3. ஆனால் a5 minus 1ங்கிறப்ப a4, அடுத்து a5 minus 2ங்கிறப்ப a3 plus 3. a4 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தோம்னா 1 divided by 16. a3 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1 divided by 4 plus 3 கிடச்சிருக்கும். 1 divided by 16 divided by இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 3s are 12 divided by 4 கிடச்சிருக்கும். அப்படின்னா 1 divided by 16, 1 plus 12 வந்து 13 divided by 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1 divided by 16 நான் அப்படியே வச்சுக்கிறேன். கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 13/4 நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 13/4 வந்து எனக்கு 4/13 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 4 1s are, இது 4 4s are கிடச்சிருக்கும். அப்படின்னா 1 divided by 4 into 13 வந்து 52 கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய சீக்வன்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த சீக்வன்சஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 1, செகண்ட் டேர்மும் 1, தேர்டு டேர்ம் வந்து 1 divided by 4ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். ஃபோர்த்து டேர்ம் வந்து 1 divided by 16, ஃபிஃப்த்து டேர்ம் வந்து 1 divided by 52ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.